வணக்கம். என் பேர் சுபாஷினி. நான் தையல் டிசைனர் கோச்சரில் ஆரி கிளாஸ் சேர்ந்து விமலா ராஜவர்மன் மேடம் கிட்ட படிச்சிட்ருக்கிறேன். பேசிக் ஆரி கோர்ஸ் இது. இதில் பேசிக் இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் செயின் ஸ்டிச்சுக்கான ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட்டு சூயிங் த்ரெட்டில் போட சொன்னாங்க. அப்புறம் சில்க் த்ரெட்டு, அதனுடைய ஸ்டிச் ப்ளஸ் ஷேப்ஸ் இது. செகண்ட் ஒன் டபுள் செயின் ஸ்டிச், அதுக்கான ஸ்டிச் அண்ட் ஷேப்ஸ். தேர்ட் ஒன் பேக் செயின் ஸ்டிச். ஃபோர்த் ஒன் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கான ஸ்டிச் ப்ளஸ் அதனோட ப்ராஜெக்ட்டு. ஃபிஃப்த் ஒன் ஜிக்ஜாக் ஸ்டிச், அதுக்குண்டான ஸ்டிச் ப்ளஸ் ஷேப்ஸு. அடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கான ஸ்டிச், அதனுடைய ஷேப்ஸ் அண்ட் அதோட ப்ராஜெக்ட்டு. அடுத்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதுக்குண்டான ஷேப்ஸு, அதுக்கான ப்ராஜெக்ட்டு எல்லாம். இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் அதோட ஷேப்பு. இது அதோட ப்ராஜெக்ட்டு. ஹாஃப் லோட் ஸ்டிச்சுக்கான ஷேப் அண்டு அதோட ப்ராஜெக்ட்டு. இது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதோட ஷேப்பு, அதோட ப்ராஜெக்ட். 11th ஒன் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சுக்கு அதோட ஸ்டிச், அப்புறம் அதோட ஷேப்ஸ். அண்ட் நான் இந்த முயல் எடுத்து பண்ணினேன். இந்த முயலினுடைய அளவு சின்னதாக ஆச்சு, அது A4 சைஸ் பண்ணணும். அதனால செகண்ட் ஒன் இந்த கிருஷ்ணர் போட்டேன். மேடம் A4 சைஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் A4 சைஸ்க்கு இந்த மிக்கி பிக்சர் எடுத்து நான் போட்டேன். மேம் எனக்கு இது 4 ஸ்டார் கொடுத்தாங்க. அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கான ஷேப், அதோட ப்ராஜெக்ட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டினுடைய ஷேப்ஸு, அதுக்கான ப்ராஜெக்ட் இது. பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 டைப் 2, அதுக்கான ப்ராஜெக்ட் இந்த ஷூ போட்டேன் நான். ஒரு சில ஸ்டிச்செல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ மேடம் 1 or 2 or 3 டைம்ஸ் என்னைய ரீடூ பண்ண சொல்லுவாங்க. பண்ணி தான் கரெக்டாக வரும். அடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஃபஸ்ட் ஒன் இந்த ஷேப், அதுக்கான ஷேப்ஸு. செகண்டு பட்டர்ஃப்ளை டைப் 2 இது. டைப் 1க்கான ப்ராஜெக்ட், டைப் 2க்கான ப்ராஜெக்ட் இது. அடுத்து ஸ்ட்ரிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சினுடைய ஸ்டிச்சு இது, அதுக்கான ஷேப்ஸ், அதுக்கான ப்ராஜெக்ட் இது. அடுத்து சேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சினுடைய டைப் 1 டைப் 2, அதனுடைய ஷேப்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் இது. அடுத்து பீட் அவுட்லைன் ஸ்டிச், பீடை நம்ம தனியாக போட்டு பார்த்துட்டு அதுக்கான ப்ராஜெக்ட் இது பண்ணினேன். அடுத்து ஹாஃப் லோட் ஸ்டிச்சினுடைய டைப் 1, அப்புறம் டைப் 2. டைப் 1உடைய ஸ்டிச் இது, அதுக்கான ஷேப்ஸ், அதுக்கான ப்ராஜெக்ட். டைப் 2னுடைய ஷேப்ஸ் இது ரெண்டும். அதுக்கு நான் பேரட் எடுத்து பண்ணேன். பேரட்க்கு எனக்கு 3 ஸ்டார் கொடுத்தாங்க மேடம். அடுத்து ஒன் லேசி டைசி ஸ்டிச், அதுக்கான ஷேப்ஸ் இது, அதுக்கான ப்ராஜெக்ட் இது பண்ணேன். ஜரி செயின் ஸ்டிச், அடுத்து ஜரி த்ரெட்டில் நம்ம ஷேப்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கான ப்ராஜெக்ட் இது. நெக்ஸ்ட்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுடைய ஷேப்ஸ் இது, அதுக்கான ப்ராஜெக்ட் இந்த கப் அண்ட் சாசர் கப் எடுத்து நான் பண்ணினேன். இதுக்கு மேடம் 3 ஸ்டார் கொடுத்தாங்க. அடுத்து சோட்டி ஸ்டிச்சுக்கான ஷேப்ஸ் இது, அதுக்கான ப்ராஜெக்ட் புத்தர் இதை எடுத்து பண்ணேன் நான். மேடம் இதுக்கு 3 ஸ்டார் கொடுத்தாங்க. அடுத்து வாட்டர் ஃபில்லிங் எனக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரவே இல்லை. அப்போ 1 or 2 டைம்ஸ் மேடம் எனக்கு ரீடூ கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் தான் இது. அப்புறம் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டாக வரலைங்கிறதுனால A4 சைஸ் சீட்டில் பண்ண சொன்னாங்க. நான் இது பண்ணேன். மேம் எனக்கு இதுக்கு 4 ஸ்டார் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் வீல் ஸ்டிச்சுக்கான ஷேப்ஸ் இது. அடுத்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதனுடைய டைப் 1 டைப் 2க்கான ஷேப்ஸ் இது.
ஸ்டிச் இது வந்து மேம் சொன்னாங்க சுடிதார் நெக்கு இதுலையெல்லாம் இந்த வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து புல்லியன் நாட்கான ஸ்டிச் அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து இந்த ஆட்டுக்குட்டி எடுத்து நான் பண்ணினேன். இந்த ஆட்டுக்குட்டிக்கு எனக்கு மேம் 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ரிங் நாட் வந்து ரிங் நாட்டுக்கான ஷேப் அதுக்குண்டான அதுக்கான ப்ராஜெக்ட் அடுத்து ஒய் ஸ்டிச்சுக்கான ஸ்டிச் அதுக்கான ப்ராஜெக்ட் இந்த சைக்கிள் எடுத்து பண்ணேன். அடுத்து ஸ்பைடர் வீல் ஸ்டிச்சுக்கான ஸ்டிச் அதுக்கான ப்ராஜெக்ட் இந்த ஹார்டின் ஷேப்பில் இந்த எடுத்து பண்ணினேன். நெக்ஸ்ட் ஒன் தாம்பூர் ஸ்டிச்சுக்கான ஸ்டிச் தாம்பூர் ஸ்டிச்சுக்கான கிருஷ்ணர் எடுத்து பண்ணேன். மேம் இதுக்கு எனக்கு 4 ஸ்டார் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் அதுக்கான ஸ்டிச் அதுக்கு வந்து கப்புள்ஸ் எடுத்து பண்ண சொன்னாங்க. நான் இது பண்ணினேன். இதுக்கு மேம் வந்து எனக்கு வந்து 3 ஸ்டார் கொடுத்தாங்க. இந்த ஃபேஸ் மட்டும் இன்னி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பீட் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் அண்ட் ஃபில்லிங் பீட் ஃப்ளாட் இது பண்ணி ஸ்டிச் போட்டு அதுக்கு வந்து இந்த வாத்தோட இமேஜ் எடுத்து நான் பண்ணேன். அடுத்து வந்து கட் பீடு ஸ்டிச் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் அண்டு இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ராஜெக்ட் நான் பண்ணினேன். இது வந்து கலர் காம்பினேஷன் கரெக்ட் இல்லைன்னு சொன்னாங்க. வேறு எடுத்து பண்ண சொல்லும்போது நான் வந்து இந்த எடுத்து பண்ணினேன். நெக்ஸ்ட் ஒன் சம்கி டைப் 1 டைப் 2 டைப் 2 டைப் 3 டைப் 4 அதுக்கான ஸ்டிச்சஸ் அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோன் செயின் ஸ்டிச் அதுக்குண்டான